என்ன வச்சு குத்தியா நீ பொண்டாட்டி வச்சு கொடுத்தா பொண்டாட்டி வச்சு கூட்டாங்க ஆடிவா இன்னும் ஆடி வரமாட்டேன்னு போடா நான் ஒண்ணுரே வந்தானு உங்க போல வானவரே அடிக்கிறான் இந்த தேவடா பையன் நான் அடிக்கவே மாட்டேன் சரி அடி மாட்டேல உன் தாத்தா உட்காந்து அடிக்க மாட்டேன் சத்துவா வர மச்சான் அடி மாட்டேன் சொல்லு சொல்லு பார்த்தா அப்படிதானே மச்சான் எப்படி பார்த்தா சேவா சொல்லு சொல்லு எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் ஏன் காலதாமதம் காலதாமதம் போனா அதுல ஒண்ணு போன ஏன்டா காலதாமதம் சொல்லு ஏன் காலதாமதம் வா கட்டாத கட்டாத ஏய் உள்ள கட்டாத ஏய் யார் கத்திட்டீங்களா உள்ள கத்திட்டீங்களா ஒண்ணே சொல்லுப்பா சொல்றா எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவல்காரர் ஏன் காலதாமதம் சைலண்ட் சைலண்ட் யார் பேசுறாங்க சொல்லாத ஏன் சொல்ற பத்தி பேசுறாரு சொல்லு சொல்டா நீதான் சொன்ன சொல்லு நீதான் ஃபர்ஸ்ட் வந்த நான் வந்தேனா ஏன்டா காலதாமதம் நேரம் கடந்து ஏன் வருதுன்னா நீ ஏன் முத வந்த அப்ப நான் சொன்னா நான் முதல்ல வந்தேனா நீதானே முதல்ல வந்த சொல்றா மச்சான் சொல்றா மச்சான் இவருக்கு நான் பொண்ணு கொடுத்துக்கிறேன் இல்ல நீ எனக்கு பொண்ணு கொடுத்தீங்க மச்சான் உன் தங்கச்சி மச்சான் சொல்லாத சொல்லு சொல்லு என்ன சொல்ற இதான் சொன்ன காலத்தாமரை எனக்கு காலத்தாமரை இல்ல பல்லாவ போவா சொல்லு நான் சொல்லு நீ தானே முத வரணும் ஏன் வரல நீ ஏன் முத வந்த இப்ப நான் பைத்தியக்காரனா இல்ல நீ பைத்தியக்காரனா இல்ல நான் மென்டலா இல்ல நீ மென்டலா இல்ல நீ உன்னோடு வரக்கூடியவன் அவன் எங்க இருக்கிறான்
பேரன்புமிக்க பெரியவர்களை நாடகக்கலை ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ நவசக்தி மேடை நாடகம் சிறப்பாக அன்பான வணக்கங்கள். கிராம பெரியவர்கள், நாட்டமதாரர்கள், விழா குழுவினர், மகளிர் மன்றங்கள், இளைஞர்கள் இந்த விழாவை ஏற்று நடத்துகின்ற இந்த கிராம பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் நாடகமன்றத்துக்கு கொடுத்த காணிக்கை சுபஜெயம். அது மட்டுமல்லாது இதோ எங்கள் கலைக்குழுவின் காமெடி வேலை நடக்கின்ற தம்பி, சென்னையை சேர்ந்த தம்பி சந்தோஷ் அவர்களை பாராட்டி ஒருவராளர் ஆலங்குப்பத்தை சேர்ந்த சேகரன் என்ற அன்பு உள்ளம் ரூபாய் 3000 அன்பளிப்பாக அளித்துள்ளார். அதில் 2000 பம்புனை எடுத்துக் சொல்லியிருக்கிறார். அண்ணாவுக்கு எங்கள் கலைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஐயா நீண்ட ஆயுளும் நிறந்த செல்வமும் நோயில்லாத வாழ்க்கையும் இறைவன் அளித்த வயதிற்கும் வரை குடும்பத்தாருடன் வாழ்வாங்க நான் மச்சான் வாட விட்டுங்கடா. கோயில் உள்ளடா, இது ஒரு தேவையாம விட்டுடா. டேய் டேய் கண்ணுல பிஸ்ட் அடிக்குறா. டேய் 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 போடா. ஏய் புறாங்க எல்லாம் அதில் போசல பத்திரமா எடுத்துவான். பெட்ரோல் வண்டி போட்டு போலாம் சொல்லு. என்ன பாட்டு பாடி வந்த? என்ன பாட்டு பாடுற? ஓ வாடா, ஒரு மனுஷன் எவ்வளவு தண்ணியில சூத்த கழுவலாம்? ஒரு தண்ணி தான் கவனம்டா. ஒரு தண்ணி தான் கவனம். 1 லிட்டர் தண்ணியில கழுவுற பசங்க தானே நீங்க. அதிலே தண்ணி போடு. கேள, ஒரு மனுஷனா பண்ண ஒரு பைக் தண்ணி ஆமா இல்ல 2 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி தண்ணியில தூத்து கழுவாங்க. ஆமா கடல்ல இட்டுமே விட்ட தூத்து கழுவ தெரியாது. கம்மி ஆக்குவான் கம்முனேட்டு. ஏய் 1000 தண்ணி இருக்குதுடா. இல்ல கடல அவள தண்ணி இல்ல பூத்து கழுத்து. நீ வேற ஓனரா ஈசிஆர் ரோட்ல தென்பாட்டு நம்ம தாய் கிராமம். ஆமா பக்கம் எப்படிமா அது மாதிரி அங்க அப்படின்றப்ப சித்ரா பௌர்ணமி தாமம் கொடுப்பாங்கல்ல வருஷம் அந்த நாடகத்துக்கு பொண்ணு வச்சுக்கா. அங்க மீனை குப்பான் மீனுக்கு என்ன பஞ்சமானா கடல்ல மீன் பிடிக்க போறாங்க, நம்ம சமைச்சு போட போறாங்க. ஐயா அங்க பெரிய பெரிய மீனை பிடிச்சாங்க, என்ன பண்ணாங்க சமைச்சு வச்சாங்க. நடுக்கண்டத்தெல்லாம் தனியா வறுத்து வச்சாங்க. அதையும் தலை அந்த மண்டை பெரிய பெரிய மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வச்சாங்க. அப்படி வச்சப்ப நம்ம இப்பதான் மேல போறோமே 16 பேரும் போனோம். நீங்க அம்பா வாங்கியார் போயிட்டு பக்கத்து ஊருக்கு. ஆமா நாங்க 5 பேரும் போனோம். சேர் டேபிள் போட்டு பரிமாறினாங்க. பரிமாறணும் என் மோங்கரா பாரு ஏன்னா உள்ள நுழைய மாட்டான். எது உள்ள நுழைய மாட்டான்? பேருந்து சேர் உள்ள ஒண்ணு உட்காந்து அந்த கோட்டில உட்காருவான், இல்லைன்னா அந்த கோட்டில உட்காருவான். ஏன்னா அப்பதான் எனக்கு வெளியே போட்டு இவங்க உட்காந்தா தலைவாழை இலை போட்டாங்க. 15 பேருக்கு பரிமாறினாங்க. மலர் வச்சுக்கிட்டே போனாரு. அப்புறம் வார்த்தை வச்சுக்கிட்டே வந்தாரு. எல்லாருக்கும் 4 மீன் தூண்டு வச்சாரு. இப்படி 8 தூண்டு வச்சாரு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிளேட் வச்சாரு. 2 பிளேட் வச்சாரு. இதுல மண்ணை குழம்பு ஊத்துறாங்க. ரொம்ப சூப்பரான ஆளு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு பேரா நெல்லாம் அள்ளி ஊத்துல மண்ணை குழம்பு சும்மா மக்கள் போட்டு அழுதாரு. அள்ளி ஊத்துனாரு பாரு சோறா மீனா இல்ல. இவன் எல்லாரையும் பார்த்தோன்னா மதம் இருந்துட்டா. என்ன ஒண்ணு தம்பி நம்ம பக்கம் வானூர் பக்கத்துல சேமங்கலன்னு ஒரு ஊருங்க. பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கு நடுப்புற இருக்கிறாருங்க. அப்படி இல்லப்பா நடுப்புற இருக்கிறப்பா அவன் ஊர்ல பெரிய பெரிய மீன் விற்கும். பெரிய பெரிய மீன் விற்கும். பொட்டாட்டி வாங்கி குழம்பு வச்சாலும் வறுத்து வச்சாலும் முள்ளோட தாங்க சாப்பிடுவாரு. முள்ள துப்ப மாட்டாரு. பெரிய பெரிய மீன் என்ன மீன்? அவ்வளவு மீன் தான். இவங்க பொண்டாட்டி சமைச்சு வச்சு தின்னு பழக்கமாச்ச முள்ளாடா. இந்த பாத்தாட வறுத்த மீன் பெரிய பெரிய மீன் மண்டை அத மீன் மண்டை பெரிய பெரிய மண்டை எலும்பு குழம்பு இருந்தது பாரு. இந்த மவன் பண்ணா ஒரு முள்ள கூட கீழே துப்பலுங்க. சும்மா தப்ப தப்ப தப்பன்னு கிரிக்கெட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அடிச்சு முடிச்சான். முடிச்சாச்சு என்னன்னா ஆட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாடகம் வந்து வச்சுட்டாங்க. நாடகம் வேற ஒரு பக்கம், கடல் ஒரு பக்கம், குப்பம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த நாடகம் ஆரம்பிச்ச மாதிரி சிவன் வச்சிருக்கோம்னா நாடகம் நம்ம வாஜாருங்க சிவனும் கங்கையும் கட்டணும். சிவனும் சக்தியும் கட்டி வந்தா 1 மணி நேரம் கூட நடத்துவாங்க. மணி 1 ஆச்சா என் மோனுக்கு முள்ளாட துண்ண பயிர் கலக்கிறா பழுது.
வயிறு கலக்குறா போயிருக்கு. என்ன பண்ணா மெதுவா சீனா என்னடா எனக்கு வயிறு கலக்குது, நான் வெளியே போனோம் கக்கூஸ் போனோம்னா அட பாதி எங்கேயும் கக்கூஸ் போக முடியாதாடா, என்னடா ஜட்னி சொல்ல பாருங்க. அப்ப இங்க இருக்கிற குப்பத்தாளுங்க எங்கதான் போறாங்க அப்படின்னா, டே அது பாரு கடல் ஓரம் போவாங்க, ஆம்பளை ஒரு பக்கம் உட்காருவாங்க, பொம்னாடி ஒரு பக்கம் உட்காருவாங்க, கடல் ஓரம் போயிட்டு அப்படியே கடல்ல கால் கழுவி ஊசி கொண்டுருவாங்க. எப்படியோ ஒண்ணு நான் போய் ஆகணும், போய் ரொம்ப தொலைக்கு சரி வாடா போலான்னு சொன்னேன். என்ன ஒண்ணு தம்பி ஒரு நல்ல பழக்கம் தான் அவனுக்கு. ஓ எப்பவுமே சும்மா இருக்கல காய் வச்சு தான் கட்டுவான், ஆனா ஜட்டி போட மாட்டான். ஐயா அவன் ஜட்டி அங்க ஜட்டி என்னடா பையா அவங்க ஜட்டி பஸ் நம்மள ஜட்டி உள்ள போடும் வெளியெல்லாம் போடும், ஏன்னா இடம் பத்தாது. கேளுங்க காய் வச்சு கட்டு வந்துட்டான் தலைவரா, கட்டு வந்துட்டு என்ன பண்ணான், வா போலாம் நம்ம இட்டு போய் என்ன பண்ணா கடல் அலை அடிச்சு விட்டா மணல் சரிவா இருப்பாரு, அங்க போய் விட்டான். எப்படி உட்காந்துனான் பாவியே தலைக்கு உட்கார சீக்கிரம் பேர் சீசா மண்ண சீசிட்டு உட்கார போனான். என்ன நட்டு நேரம் தெரியல, கட்டிட்ட காய் வச்சு அவங்க என்கிட்ட போட்டுட்டான். எப்படி இருப்பான் ஆளு, அடி பண்ண மாதிரி நிக்கிறான். உட்கார உட்கார முடியாது காலத்துல சும்மா டம 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 ஒரு 4 மணி நேரம் போச்சு. அப்ப 1/2 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. காலம் மண்ண சொல்றாங்க மறுபடியும் நாய் சிங்க வச்சுட்டான். கம்மியா உட்காந்துருந்தோம். கம்மியா இறங்கினா குஞ்ச கட்சிடுவோம் கேளுங்க.